ஒரு கேஸுக்கு பெட்டிஷனரா யார் வரலாம், வாதி பிரதிவாதி யார் வரலாம்னா கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் வர முடியும். விச் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் ரெலவென்ட் டு த கேஸ். நோவே ரெலவென்ட் டு த கேஸ் உள்ள வந்தாங்கன்னா முதல்ல அதை அட்மிட்டே பண்ண மாட்டாங்க கோர்ட். சிபிஐ எப்போ அமைக்கப்படும், எந்த மாதிரி கேசஸ்க்கு அமைக்கப்படும் அப்படின்னா, அதாவது ரொம்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கேசஸ்க்கு சிபிஐ அமைக்கப்படும். இன்னொன்று வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த வழக்கில் இன்னும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த 2 சிபிஐ அதிகாரிகள் நினைக்கிறேன், அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஆட்களாக தான் இருக்கணுங்கிறத ரொம்ப கவனமாக வச்சு, இதுக்கு வேற ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கா? சிறப்பு காரணம் போது அவைக்கா தரப்புல வந்து ராகவாச்சாரி அவர்கள் தான் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. இந்த இடத்துல அப்பியர் ஆகும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இடம் ஒதுக்கல, போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. ஆதவர்ஜன் அவர்களும் இந்த இடத்துல அப்பீல் போட்டிருந்தார். விஜயும் நிர்வாகிகளும் அந்த இடத்தை விட்டு ஓடியதாக ஹைகோர்ட் சொன்ன கடும் கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. மேலும் கரூர் சம்பவம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி என்பதை மறுக்க முடியாது. நாங்கள் இம்மீடியட்டாக அடுத்தடுத்து வந்துட்டு நாங்கள் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னு கேட்கும் போது எங்களுக்கான பெர்மிஷன்ஸ் டினை ஆகிட்டே இருந்ததுன்ற விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க. கரூர் எங்கே வருது? மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது. அப்படி இருக்கும் போது மெட்ராஸ் ஹைகோர்ட் தாமாக முன் வந்து ஏன் விசாரித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கப்பட்டிருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த சம்பவம் தற்பொழுது சிபிஐயின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு சிறிய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி. வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தாவேகாவிலிருந்து தொடர்ந்து ஒரு அழுத்தமாக இருக்கட்டும், ஒரு மனு கொடுத்து இந்த விசாரணை இப்போ சிபிஐ கிட்ட போயிருக்கு. இப்போ வர காலகட்டங்களில் சிபிஐ இந்த விசாரணையை கையில் எடுக்கிற பட்சத்தில் என்ன கோணத்தில் இந்த விசாரணையை நகர்த்தி கொண்டு போவாங்க? நம்ம அதை போன டிஸ்கஷனில் நம்ம பேசியிருந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வந்துட்டு விசாரணைக்கு வந்த ஒரு விஷயம், எல்லா தரப்பு வாதங்களும் அங்கே வைக்கப்படுது. தாவேகா தரப்புலையாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் தரப்புலையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து புதுசாக அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, பாதிக்கப்பட்ட மக்களும் பெட்டிஷனராக உள்ளே வந்திருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஒரு குழந்தையுடைய அப்பா வந்து சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் எங்கேயும் வரல, அவங்க இங்கேயும் வந்திருந்தாங்க. அவங்க என்னென்னலாம் வாதங்கள் முன் வச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் மார்னிங் என்ன அப்படின்னா, இல்லை சிபிஐ விசாரணைக்கு வந்து நாங்கள் உத்தரவிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டே ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. அஜஸ் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் வந்துட்டு 3 பேர் கொண்ட குழு அது. அதில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதில் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே சிபிஐ தரப்புலையும் பண்ணுவாங்க. அவங்க இங்கே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வசம் எல்லா ரிப்போர்ட்ஸையும் அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன கலெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான என்கொயரிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மந்த்லி ஒன்ஸ் இந்த சிபிஐ வந்துட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வசம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இதில் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு கண்காணிக்கும் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தட் இஸ் மானிட்டரிங் பர்சன்ஸாக இந்த இடத்துல இருக்க போகிறாங்க. இப்போ வந்து நார்மலாக ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக போலீஸ் வந்து அந்த விசாரணையை தொடங்குவாங்க. அவங்களால அதை முடிக்க முடியாத பட்சத்தில், விசாரணை எதுவுமே இல்லாத பட்சத்தில் ரொம்ப பெரிய கேஸ்ன்றப்போ அது சிபிஐ கிட்ட போயிருக்கும். இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ இது சிபிஐக்கு போகிற அளவுக்கு எப்படி மேம் பாசிபிள் ஆயிருக்கு? இதே விஷயம் தான் இங்கேயும் வந்து ஒரு தரப்பு வாதமாகவும் வைக்கப்பட்டது அரசு தரப்புல இருந்து. சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடிய அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியும். பட் ஆனால் இங்கே ஒரு விஷயம் தான் என்னன்னா, இதில் நிறைய பேர் வந்து சிபிஐ விசாரணை வேணும் மனு போட்டிருக்காங்க. உமா வெங்கடேஷன் அவர்கள் வந்து அன்னைக்கு போட்டிருந்தாங்க இல்லையா, இதற்கு வந்து முழு காரணம் வந்து காவல்துறை தான் ஏற்றுக்கணும். ஸோ கேட்ட இடம் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதில் சுப்ரீம் கோர்ட்டில் புதுசாக பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்தும் உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சில வாதங்களை வச்சுருந்தாங்க. அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட பிறகு தான் இந்த சிபிஐ விசாரணை வந்து இங்கே வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா ஒரு கேஸுக்கு பெட்டிஷனராக யார் வரலாம், வாதி பிரதிவாதி யார் வரலாம்னா கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் வர முடியும். விச் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் ரெலவென்ட் டு த கேஸ். நோவே ரெலவென்ட் டு த கேஸ் உள்ளே வந்தாங்கன்னா முதல்ல அதை அட்மிட்டே பண்ண மாட்டாங்க கோர்ட். ஓகே, விச் மீன்ஸ் முகாந்தாரம் இல்லைன்னு சொல்லி, பிரைமா ஃபேஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை வந்து அட்மிட் ஸ்டேஜ்லேயே வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அட்மிட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா தரப்பையும் கேட்டுட்டு தான் இந்த விஷயம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ எப்போ அமைக்கப்படும், எந்த மாதிரி கேசஸ்க்கு அமைக்கப்படும் அப்படின்னா, அதாவது ரொம்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கேசஸ்க்கு சிபிஐ அமைக்கப்படும். இன்னொன்று வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால சிபிசிஐடி வேணும், சிபிஐ வேணும்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்காக. ப்ளஸ் ஒன்று வந்து மாநில அரசை கேட்டுட்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், இல்லைனா கோர்ட் கேன் டைரக்ட்லி அப்பாயிண்ட்.
இந்த இடத்துல கோர்ட்டு தான் இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மகேஸ்வரியும் விஜய் பிஷ்னாய் அவங்க தலைமையில் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சின் தலைமையில் தான் இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. கூடவே பார்த்தோம் அப்படின்னா இந்த நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கேஸ் ரிலேட்டடாக அங்கே நடந்தது இல்லையா, லைக் ஆர்குமெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு அறிக்கையாக எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்போ இங்கே ஒரு விஷயமும் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த வாதங்களின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இந்த வழக்கில் இன்னும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த 2 சிபிஐ அதிகாரிகள் நினைக்கிறேன், அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஆட்களாக தான் இருக்கணுங்கிறத ரொம்ப கவனமாக வச்சுது. இதுக்கு வேற ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கா? சிறப்பு காரணம் போது நான் நம்ம அது வாதங்களில் பார்த்துலாம், அந்த வாதங்கள் பார்த்துல நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே அதில் பதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா தரப்பில் வந்து ராகவாச்சாரி அவர்கள் தான் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க இந்த இடத்துல. அப்பியர் ஆகும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இடம் ஒதுக்கல போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னொன்று அரசின் நிர்வாக அலட்சிய போக்கு இதற்கு முழு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். முழு பொறுப்பு அவர்களே ஏற்கணும், ஸோ இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முன் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜன் அவர்களும் இந்த இடத்துல அப்பீல் போட்டிருந்தார். அதாவது இவங்க வந்து சிபிஐலாம் போட முடியாது அப்படின்னு ஹைகோர்ட் சொன்ன ஒரு விஷயத்துக்கு. அதுக்கு தாவேகா தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, விஜயும் நிர்வாகிகளும் அந்த இடத்தை விட்டு ஓடியதாக ஹைகோர்ட் சொன்ன கடும் கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஹைகோர்ட் வந்து சொன்ன ஒரு விஷயத்துக்கு, ஏன்னா அதெல்லாம் திரும்ப பேசப்பட்டது. விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லை, அந்த இடத்த விட்டு மற்ற கட்சி தலைவர்கள் அங்கே வந்த போதும் விஜய் அவர்கள் அங்கேருந்து ஓடிட்டாரு அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே வைக்கப்பட்டது. அதுக்கு கடும் கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். தலைவர் மீது தவறான எண்ணங்களை இது உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. மேலும் கரூர் சம்பவம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி என்பதை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து. வாதங்களாக முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னொன்று, எஸ்ஐடி வந்து ஹைகோர்ட் போட்டாங்க இல்லையா, அந்த ஆர்டரை ரத்து செய்யணும்னு கேட்டிருக்காங்க. கூடவே என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தப்பிச்சுலாம் ஓடலை. இப்போ ஆதவர்ஜன் அவர்களும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு இல்லையா, 15 நாள் வந்து நாங்கள் மௌனமாக இருந்துட்டோம், இப்போ பேச வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கட்டாயப்படுத்தியதில் தான் அங்கிருந்து சென்றோம். எஸ், இங்கே இருந்தால் லா அண்ட் இஷ்யூ ஆர்டர் ஆகிடும், ஸோ நீங்கள் கிளம்புங்கன்னு போலீஸ் எங்களை வலியுறுத்தினாங்க, அதனால தான் நாங்கள் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நாங்கள் இம்மீடியட்டாக அடுத்தடுத்து வந்துட்டு நாங்கள் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னு கேட்கும் போது எங்களுக்கான பெர்மிஷன்ஸ் டினை ஆகிட்டு இருந்ததுன்ற விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஐ திங்க் டிஜிபியை பார்த்து அவங்க மனு கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல. ஸோ கூடவே என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் ஹைகோர்ட் கேட்டிருந்தாங்கல்ல, ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், அந்த வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கான இது விஷயமா இங்கே என்ன ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பரப்புரை வாகனம் அருகே நிறைய வாகனம் வந்துச்சு, பட் அதில் இடிச்சது என்னவோ ஒரு வாகனத்தின் மீது தான் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸில் விஜய் அவர்கள் எதிர் மனுதாரரே கிடையாது. விஜய் இஸ் நாட் அ பார்ட்டி டு த கேஸ். ஃபைல் பண்ணப்பட்டது எல்லாமே. பிறகு ஏன் எங்களை பற்றி கருத்து சொல்லணும் ஹைகோர்ட் அப்படின்னும் தாவேகா இங்கு வாதம் வச்சிருக்காங்க. கூடவே என்ன அப்படின்னா, விஜயின் தலைமை பாண்பு பற்றியெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க, விச் இஸ் நோவே ரெலவென்ட் டு திஸ் கேஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, லைக் எஸ்ஐடி வந்து ஏன் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, எஸ்ஐடியில் வந்து முழுக்க மாநில ஆஃபீஸர்ஸ் மட்டுமே நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னொன்று, எஸ்ஐடியை நாங்கள் எதிர்க்கலை, எஸ்ஐடியை போட்டாங்க இல்லையா, அதில் இருக்க ஆஃபீஸர்ஸ் போட்டாங்க இல்லையா, அந்த போலீஸை மட்டுமே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடியை முன் வந்து அமைக்கணும், ப்ளஸ் அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜையும் இந்த இடத்துல வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலேருந்து ஒரு வாதமாக முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் அங்கே என்ன கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்த இடத்துல அப்படின்னா, கரூர் எங்கே வருது, மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது. அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் தாமாக முன் வந்து ஏன் விசாரித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கப்பட்டிருக்கு. கூடவே அந்த சேம் டே சென்னை அண்ட் மதுரையில் ஏன் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன, ஃபார் த சேம் கேஸ் why 2 judgments, how 2 judgment has been made அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஹைகோர்ட் ஏன் தாமாக விசாரணைக்கு ஏற்றது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். மதுரை ஹைகோர்ட் வழக்கை சென்னை தனி நீதிபதி ஏன் விசாரித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இதில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் மீதும் அங்கே கருத்துக்கள் வைக்கப்பட்டது இல்லையா, அதுக்கு அவரும் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தவறாக பேசுவது லைக் மன உளைச்சலாக இருக்குன்ற மாதிரியும் அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார் இல்லையா. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டும் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நெறிமுறைகளை வகுக்கத்தானே மனு தாக்கல் செய்யப்பட்டது, அந்த வழக்கில் எஸ்ஐடி விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டது. ஓகே,
விச் மீன்ஸ் இனிமேல் இந்த மாதிரி ரேலியோ ரோட் ஷோவோ ஏதாவது பரப்புரை இந்த மாதிரி எது நடந்தாலும் அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுங்கன்னு தானே அந்த இடத்துல மனு சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு என்ன அங்கே சொல்லப்பட்டது, இதுக்கு வந்து இப்போ எங்களால் முடிவு தெரிவிக்க முடியாது, ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருக்குன்னு தானே சொல்லப்பட்டது. இதில் எஸ்ஐடி எப்படி வந்துட்டு, அதாவது தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ வழிகாட்டுதலுக்கான கேஸில் எப்படி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது, இது எப்படி கிரிமினல் கேஸ் வழக்காக மாறியதுன்னு சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வை ஹைகோர்ட் ஹேஸ் டு சே லைக் தேர் ஒப்பீனியன் ஆர் கருத்து ஆன் விஜய். ஓகே, கேஸ்க்கு ரெலவன்ஸியே இல்லை அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இதற்கு அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இல்லை விஜய் இந்நாள் வரைக்கும் போய் அந்த மக்களை மீட் பண்ணவே இல்லை, அங்கே போவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு திரும்ப அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திஸ் இஸ் நோ வே ரெலவெண்ட், இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறீங்க அப்படின்னும் சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வியாக வந்து கேட்கப்பட்டது. ஸோ கூடவே இங்கே என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் தாவேகா தரப்புலேருந்து வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. கூடவே வந்துட்டு ஜட்ஜஸ் அவர்கள் கேட்ட ஒரு விஷயம், அரசு தரப்புலேருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் இதில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கலை. ஓகே, சென்னை ஹைகோர்ட் வந்து விசாரிப்பதற்காக அதுக்கு மேற்கோள் இட்டு தான் வந்துட்டு இதை வந்து அறிவுறுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஹைகோர்ட் தான் எஸ்ஐடியை அமைத்தது, இதில் போலீஸ் அஃபீஷியல்ஸு அதிகாரிகளை சந்தேகப்பட வேண்டிய ரீசன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் வந்து இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஷா கார்க் அவர்கள் வந்துட்டு சிபிஐயில் ஆல்ரெடி பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்குது, அதனால தான் அவர் தலைமையில் இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து தாமதமாக வந்ததே இந்த அசம்பாவித சம்பவம் ஏற்பட காரணம். கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 7 மணிக்கு வந்தது தான் ரீசன் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்கிறாங்க. கூடவே நான் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டில் வேற ஒரு டேர்ன் எடுத்திருக்கு அப்படின்னு. அது என்ன டேர்ன் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்தும் இங்கே மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பிரீத்திக் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அவருடைய தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும், அப்பொழுதுதான் முழு உண்மை வெளியே வரும் அப்படின்னு அவர் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதற்கும் ஒரு விஷயம், அவங்களுடைய மனைவியாகிய ஷர்மிளா அவர்களும் இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பேரண்ட். ஆமாம், 8 வருடங்களுக்கு முன்பே அவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஸோ கணவரால் கைவிடப்பட்டவர் என்ற ஐடி கார்டும் எங்கிட்ட இருக்குது, பணத்திற்காக மட்டும்தான் அவர் இந்த விஷயத்த பண்ணுறாரு அப்படின்னும் அவங்க வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க. இங்கே கூடவே என்ன அப்படின்னா, இது ஒரு பக்கம், தாவேகா தரப்பு ஒரு பக்கம், கவர்மெண்ட் ஒரு பக்கம், பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புலையும் சில வாதங்களை அவங்க முன் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன முன் வச்சிருந்தாங்க, இங்கே வந்து அரசு தரப்பில் கேட்கப்பட்ட ஒரு அவங்க வாதங்களை முன்வைக்க அரசு தரப்புலேருந்து என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா, இவங்க ஹைகோர்ட்டுக்கே வரல, இவங்க ஏன் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் தரப்பு நெஞ்சில் ஈரம் இல்லாமல் வாதிடுகிறது. ஓகே, ஏன்னா நாங்கள் குழந்தைங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோமா இல்லை ஹைகோர்ட்டுக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டம் அமைதியாக தாங்க நடந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல, டில் போலீஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுற வரைக்கும். அதுதான் காரணம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்றும், இந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்களே, ஏன் ஒரு காவல் அதிகாரிகளுக்கு கூட ஒரு சின்ன அடி கூட படலைன்னு கேட்டிருக்காங்க. கூட்ட நெரிசல் தானே, ஏன் படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த மறுநாள்லேருந்து அந்த அத்தாரிட்டிஸ் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்க இல்லையா, மீட் பண்ணும்போது போலீஸ் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு தான் திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எஸ்ஐடி புதுசாக என்ன பண்ணிட போகிறாங்க ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க வாதங்கள் முன் வச்சிருக்காங்க. கூடவே 30 பேரை ஒரே நைட்டில் ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதுக்கு இவங்க தரப்புல ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? இருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டமும் ஏன் காலையில் 5 மணிக்குள்ளே முடிக்கப்பட்டு ஏன் அந்த உடல்கள் எல்லாம் எரியூட்டப்படணும்? ஓகே, இப்பேற்பட்ட அவசியம் ஏன் வந்தது, எங்கிருந்து வந்ததுன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் அங்கே வந்து வாதங்களாக வைக்கப்பட்டது. இதற்கு சுப்ரீம் கோர்ட்டும் என்ன உடனடியாக கேள்விகள் கேட்டாங்கன்னா, ஜட்ஜஸ் அவர்கள் அந்த இடத்துல ஒரே இரவில் 30 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டது. எங்கே இடம் இருக்குது, திடீர்னு அவ்வளோ டாக்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் அவங்க எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு அரசு தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, பல ஹாஸ்பிட்டலில், கரூரில் இருக்கக்கூடிய பல ஹாஸ்பிட்டலில் உடற்கூறாய்வு நடந்தது. ஓகே, மொத்தம் 220 டாக்டர்ஸ் வந்தாங்க. இந்த பரப்புரை அந்த இதுக்காக வந்தவங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டுட்டாங்க. அவங்க உறவினர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தடியடி நடத்தப்பட்டது, லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே குற்றச்சாட்டு அப்படிங்கிறதும், கூட்டத்திற்குள் ரவுடிசம் புகுந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னும், விஜய் அவர்கள் தண்ணி பாட்டில் வீசியதே வந்து இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னும், ஸோ இதனால் இம்மீடியட்டாக
கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ணல, ஹைகோர்ட்டே தாமாக முன் வந்து தான் இந்த எஸ்ஐடியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னும், அரிய கேசஸ்க்கு மட்டும்தான் சிபிஐ விசாரணை கொடுக்கப்படும், அதாவது ரேர் கேசஸ்க்கு மட்டும்தான். அப்படி இருக்கும் போது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு. இப்போ வந்து நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் கூட்டாட்சிக்கு எதிரானதாக மாறும் அப்படின்னு அரசு தரப்பு கோரிக்கை விடுத்து அவங்க வாதங்களை அவங்க முன்வைத்தாங்க. கூடவே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வைத்த வாதங்களை நாங்கள் வந்துட்டு ஆவணங்களாக சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஜட்ஜஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே எல்லாரும் வைத்த வாதங்களை ஆவணங்களாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்தது. அந்த ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து விட்டு நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னதின் விளைவாகத்தான் இன்றைக்கு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணப்பட்டது, சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு. தமிழக அரசு வந்து கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே இவங்க ஒரு கோணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க என்னென்ன விசாரிச்சிருக்காங்களோ அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சிபிஐ வசம் ஒப்படைப்பாங்க. ஆக்சுவலி இப்போ அதுதான் ஒரு விஷயம். சிபிஐ உள்ள போகும்போது ஓகே எஸ்ஐடியை இனிமேல் விசாரிக்க வேணான்னு சொல்லி அதை கலைக்க போகிறாங்களா அப்படிங்கிறதும் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த இடத்துல. அது வந்து மேபி அடுத்த ஃபர்தர் ஆர்டர்ஸில் வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் அந்த இடத்துல. ஏன்னா கரூர் காவல் அதிகாரிகள் வந்து முன்ன என்னென்னலாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் எஸ்ஐடி வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒப்படைச்சாலும் அவங்க ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான் அவங்க இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா அருணா ஜெகதீஷன் அவர்கள் ஒரு பக்கம் பண்ணுற மாதிரி, இங்கே ஒரு பக்கம் பண்ணுற மாதிரி. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 குழுவாக பிரித்து விசாரணையை அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தாந்தோணிமலை அரசு சுற்றுலா மாளிகை கிட்ட ஒன்று, ஒரு முகாம்கள் அமைக்கப்பட்ட, 2வது வந்து அரசு சுற்றுலா மாளிகை கிட்ட இருக்க கவர்மெண்ட் பில்டிங், 3வது கரூர் புகலூரில் இருக்க டிஎன்பிஎல் வளாகம். இவங்க ப்ளஸ் அங்கே அதை எல்லாத்தையும் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த 10 லோக்கல் சேனல் ஓனர்ஸ்கிட்டையும் இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க ஒரு பக்கம் விசாரணை அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே இவங்க விசாரிச்ச ஒரு விஷயம் சிபிஐ வசம், ஏன்னா இங்கே நம்பிக்கை இல்லைன்னு தானே சிபிஐயே கேட்குறாங்க. இப்போ சிபிஐ ஃப்ரெஷ்லேருந்து ஒரு விஷயம் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு விதமான யூகங்களும் மக்களுடைய கற்பனைகள், ஊடகங்களுடைய கற்பனைகள்லாம் வந்து குவிந்து கிடக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி வந்து இந்த சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரித்த முடிவில் ஒருவேளை காவல்துறையுமே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன தண்டனை கிடைக்கும்? ஆரல்ஸ் வந்து விஜய் அவர்கள் வந்து தாமதமாக வந்தது, அங்கே சரியான வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாதது தான் இதுக்கு காரணம் அப்படின்னா வழக்கினுடைய முடிவு என்னவா இருக்கும்? அகெயின் ஏன் ஒரு விஷயத்த நம்பிக்கையில்லைன்னு ஏன் என்கொயரி ஸ்ட்ராங்காக வேணும், உண்மைத்தன்மை அறியணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்கன்னோ பயாஸ்டாக இருக்கக்கூடாது அந்த விஷயம். ஓகே, அதனால தான் எந்த விதத்துலையும் எங்களுக்கு காவல்துறை மீதே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வேணும், ஒரு விஷயம் வேணும் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, லோக்கல்லேருந்து யாரோட தலையீடும் இருக்கக்கூடாதுன்றதுனால தான். ஸோ அவங்க விசாரித்து சப்மிட் பண்ண போகிற ரிப்போர்ட் அன்பயாஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் இங்கே எல்லாமே முன்வைக்கப்பட்டு இன்றைக்கி அது ஆர்டரும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விஷயத்தில். அப்படி இருக்கும்போது அவங்க வைக்கிற ரிப்போர்ட் யாருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மீது தக்க நடவடிக்கை அங்கே எடுக்கப்படும். அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த பக்கமாக இருந்தாலும். ஏன்னா இப்போ மக்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க, வந்துட்டு காவல்துறை தான் அங்கே காரணம். அங்கே இருந்த மக்களே பாதிக்கப்பட்ட மக்கள் தானே இதில் ஒரு மனுதாரராக உள்ளே வந்திருக்காங்க. வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க லத்தி வச்சு பண்ணதுக்கு தான் இதுக்கு ரீசனு, எங்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது, அப்புறம் ஏன் எஸ்ஐடின்னு தானே எங்க கேட்டிருக்காங்க. அதே லோக்கல் போலீஸ் அஃபிஷியல்ஸ் தானே இதுக்குள்ளே இருக்க போகிறாங்க. அப்புறம் எதுக்கு யார் விசாரிக்க போகிறா? நீங்கள் காவல்துறை மீது வந்து தப்பில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹைகோர்ட்டே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையாங்க, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பேசிக் தண்ணி அண்ட் மருத்துவ வசதியை கண்காணிக்க வேண்டியது காவல்துறையோட வேலை, சட்டம் ஒழுங்கு சார்ந்த வேலைன்னு சொன்னாங்கல்ல. அப்போது கோர்ட்டே அந்த இடத்துல வந்து ஒரு கருத்தை, ஒரு கண்டனம் முன்வைக்கும் போது எப்படி தவறில்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு தான் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல வந்து வைத்த வாதமாகவும் இந்த இடத்துல இருக்கு. இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த விஷயம் நமக்கு வந்திருக்கு. சிபிஐ கிட்ட இருந்து ஒவ்வொரு கட்ட விசாரணையின் பொழுதுமே நமக்கு என்னென்ன கண்டிப்பாக, ஏன்னா சிபிஐ வந்து மாதம் அவங்க என்னென்ன விசாரிக்கிறாங்களோ அதை ஒரு மாதம் ஒரு முறை அதை ரிப்போர்ட்டாக வந்து இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்க தலைமையில் ஃபார்ம் பண்ணப்பட்ட எஸ்ஐடிக்கு அவங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணியே ஆகணும். சிபிஐனுடைய விசாரணை வரும் காலகட்டங்களில் எந்த பக்கமாக நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னோட கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பல தகவல்களையும் பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி.